வணக்கம் நண்பர்களே. 2025ஆம் ஆண்டு வருமான வரி மசோதாவில் வந்திருக்கும் புதிய மாற்றங்களை சுருக்கமாக பார்ப்போம். பழைய 1961ஆம் ஆண்டு சட்டத்திற்கு பதிலாக இந்த புதிய சட்டம் எளிமையாகவும் வெளிப்படையாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது வரி செலுத்துவோருக்கு பல நன்மைகளை கொண்டு வருகிறது. முக்கியமான மாற்றங்களில் ஒன்று வீட்டின் வாடகை வருமானத்திற்கான கணக்கீடு. ஒரு வீடு காலியாக இருந்தாலும் அதற்கும் வரி விதிக்கப்பட்ட நிலை இனி இல்லை. இது வீடு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. மேலும் வீட்டு கடன்களுக்கான வட்டி விலக்கு இனி சொந்தமாக வசிக்கும் வீடுகளுக்கு மட்டுமல்ல, வாடகைக்கு விடப்பட்ட வீடுகளுக்கும் கிடைக்கும். அதேபோல ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி. பணி ஓய்வு பெறும்போது கிடைக்கும் மொத்த ஓய்வூதிய தொகைக்கு கம்யூட்டட் பென்ஷன் வரி விலக்கு அளிக்கப்படும். இது ஊழியர்களுக்கு மட்டுமின்றி மற்ற ஓய்வூதியதாரர்களுக்கும் பொருந்தும். வரி செலுத்துவோருக்கு டிடிஎஸ் ரீபண்ட் கிடைப்பதிலும் புதிய சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தாமதமாக வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தாலும் கூட இப்போது ரீபண்ட் கோரலாம். மேலும் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள் முன்கூட்டியே நீல் டிடிஎஸ் சான்றிதழை பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.